ஹாய் காய்ஸ், இங்கே நான் எதுக்கு பேச வந்திருக்கேங்கிறது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக புரியும். இது வந்து செகண்ட் வீடியோ. அது வந்து ரொம்ப லாங் டைமாக போயிட்டுருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அந்த வீடியோவை கட் பண்ணிட்டு பார்ட் 2 போடுறேன். இதில் வந்துட்டு மீதி விளக்கத்தை முடிஞ்சளவு சீக்கிரமாக சொல்லி இதில் நான் முடிச்சிடுறேன். பார்ப்போம். நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது என்னன்னா, அவர் சொன்னாருன்னு அவர் வந்துட்டு நல்ல விதமாக தான் என்னை சொன்னார். நானும் நல்ல விதமாக தான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு அவர் நீ சொல்லிக்கிட்டே தான் இருக்க, வேலை செய்ய மாட்டேங்கன்னு சொன்னப்போ நான் டக்குன்னு கேமராவை திருப்பி கடையை காட்டினேன். சார், இதுதான் எங்கள் கடை, இங்கே பாருங்கள். கடையில் ஆல்ரெடி நான் ஜாமானமெல்லாம் ஏற்றிட்டேன். படதா மட்டும் தான் போட்டு மூடணும். வண்டியை ஒரு இடத்துல நிறுத்திட்டா நாங்கள் படதா போட்டு மூடிடுவோம். வண்டி எங்கே நிறுத்துறதுனே ஃபஸ்ட்டு எங்களுக்கு தெரியல. வண்டியை நவுத்தவும் முடியல. இதை தான் எங்கள் வீட்டுக்காரும் நானும் கன்சல்ட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அவர் வந்து அந்த வீடியோவில் வந்து எங்களுடைய கடையை பார்த்துட்டு, இதெல்லாம் ஒரு கடையா, இந்த கடைக்கு தான் நீ இவ்வளோ சீன் போட்டுட்ருக்கிறியா, இதெல்லாம் சப்ப மேட்ரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். இதெல்லாம் ஒரு கடையான்னு அவர் சொன்னனே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதாவது ஆல்ரெடி எங்கள் வீட்டுக்கார் கடை எடுத்துடலாம், வேண்டாம், வித்தரலான்னு சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அந்த டைமில் நம்ம வண்டியை நவுத்த முடியல, என்ன பண்ணுறது, வண்டி எடுத்துட்டோம், கடனை கட்டணும் அப்படின்னு என் மைண்டை ஓடிட்டு இருந்த டைமில் இவர் இதெல்லாம் ஒரு கடையான்னு சொல்லி கேட்குறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. உடனே நான் வந்துட்டு சரி ஓகே விடுங்க, எங்களை பொறுத்த வரைக்கும் இது எங்களுக்கு தொழில் செய்கிற ஒரு கடை தான், நீங்கள் விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு அவர் வந்துட்டு இதை எதுக்கு நீ லைவில் காட்டிகிட்டு இருக்க, அப்போ தான் நீ கஷ்டப்படுறேன்னு எங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவர் என்கிட்ட சொன்னார். உடனே நான் என்ன சொன்னேன், நான் கஷ்டப்படுறேன்னு உங்ககிட்ட காட்டி எனக்கு என்ன வரப்போகுது, நீங்கள் என்ன என் சொந்தமாக பந்தமாக பக்கத்து வீடா, ஐயோ மோனிஷா இவ்வளோ கஷ்டப்படுறாளே நீங்கள் என்னை நினைக்கிறதுக்கு, இல்லை நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு காசு தான் கொடுக்க போகிறீங்களாங்கிற மாதிரி நான் கேட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, உழைச்சி சம்பாதிக்க பாரு, அடுத்தவங்க காசை பிடுங்கி திங்கணும்னு நினைக்காதேன்னு என்கிட்ட சொன்னார். நான் அப்போ வந்து சிரிச்சுக்கிட்டே, சார் நீங்கள் என்னங்க சார் சொல்கிறீங்க, உழைச்சி சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த கடையை வச்சு இந்த டைமில் நான் இந்த வேலையை இந்த டைமில் கடையை நவுத்திக்கிட்டு இதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நீங்களாக தான் என் லைவில் வந்து பேசுனீங்க. யாரு காசையும் அடித்து பிடுங்கணுங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது. நான் சொந்தமாக கடை வச்சு நான் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த கடையை தள்ளி ரன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் தான் இதெல்லாம் ஒரு கடையானும் கேட்டீங்க, இப்போ நீங்களாம் உழைச்சி சம்பாதிங்கிறதும் நீங்கள் தாங்க சார் சொல்கிறீங்க அப்படிங்கிறத நான் அவர்கிட்ட சொன்னேன். இதை நாங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ இடையில வந்து என்னோடய ஃப்ரெண்டு இன்னொரு பையன், அதாவது ஃப்ரெண்டுனா ரொம்ப நெருங்கின ஃப்ரெண்டு கிடையாது, அந்த பையனும் லைவில் அப்பப்போ வந்து ஹாய் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 வாரத்தில் போகிற பையன் தான். அன்றைக்கி அவன் என்ன பண்ணிட்டான், இவர் என்னை பேச அந்த பையன் வந்துட்டு நீ எதுக்கு அவங்கள பேசுகிற, அந்த பையன் வந்து என்னை செல்லன்னு பேசிகிட்டு இருந்தான். அதில் என் செல்லத்தை ஏன் திட்டுற, நீ யார் இதெல்லாம் சொல்கிறதுக்கு, மூடிட்டு வெளியே போடான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஆனால் கெட்ட வார்த்தை பேசினது இந்த பையன் தான், அவரு கிடையாது. இந்த பையன் தான் கெட்ட வார்த்தை பேசினான். உடனே அவர் வந்துட்டு இந்த பையனை கெட்ட வார்த்தை பேசினார். 2 பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் கெட்ட வார்த்தை பேசுறது சத்தியமாக எனக்கு தெரியாது. நான் இவர்கிட்ட இது என் கடை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் வண்டிக்கு படதா கட்டணுங்கிறதுக்காக மொபைலை கீழே வச்சுட்டு போயிட்டேன். லைவ் போயிட்டு தான் இருந்துச்சு. மொபைலை கீழே வச்சுட்டு நான் போய் படதாலாம் ஃபுல்லாக கட்டிட்டு வந்து பார்க்குறேன். 2 பேரும் மாற்றி மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த மெசேஜை நான் படிக்கிறப்ப தான் தெரிஞ்சது, அவர் வந்துட்டு பார்க்கலாமாடா இவ கடையை நான் தூக்குறேன், என்னால் உங்கள் சேனலையே நான் தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். எனக்கு வந்துட்டு நான் வந்து இப்போ தான் இந்த சேனலை கொஞ்சம் ரன் பண்ணி லைவ் வீடியோலாம் போட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு நான் டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து அவர் சேனலை தூக்குறேன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப பயம் எடுத்துக்கிச்சு. அதாவது என்னன்னா, எனக்கு அடுத்தடுத்து ஒரு நஷ்டம் ஏற்படுற மாதிரியே இருந்துச்சு. கடையும் கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன், எங்கள் வீட்டுக்கார் வேண்டான்னு சொல்கிறாரு. 2வதாக என் மனசில் வந்து இவர் வந்து இதெல்லாம் ஒரு கடையான்னு கேட்டது எனக்கு ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு. 3வதாக அவர் வந்து ஒரு சேனலை தூக்குறேன்னு சொன்னப்போ எனக்கு ரொம்ப அதை தாங்கிக்க முடியல. கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் மேலே மாடி ஏறி வந்துட்டு அப்பயும் நான் லைவில் தான் இருக்கேன். நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க 2-3 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து நம்மகிட்ட பேசுகிறாங்க, அக்கா விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க, அதெல்லாம் அப்படி தான் பேசுவாங்க, நீங்கள் விடுங்கங்கிறாங்க. ஆனால் என் மைண்டில் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, ஏன் இப்படி பேசுகிறாங்க, நம்ம ஏன் இப்படி கஷ்டப்படுறோம், ஒரு கஷ்டத்துலேருந்து கொஞ்சம் மீண்டு வரலான்னு தானே நான் ஒவ்வொன்றா முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன், ஏன் நமக்கு இந்த மாதிரி ஒரு இப்படி அவர் சொல்கிறாரு. அவங்க 2 பேத்துக்குள்ளே தானே பிரச்சனை, நான் அவரை கடைசி வரைக்கும் ஒன்றுமே சொல்லவே இல்லை. அவங்க 2 பேர்த்தோட பிரச்சனை, அவர் ஏன் நம்ம சேனலை க்ளோஸ் பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு உட்காந்து லைவை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். அவர் லைவை விட்டு போயிட்டார். அந்த பையனுக்கு நான் டைம் அவுட் கொடுத்துட்டேன், ஏன்னா அவன் இருக்கிறதுக்கு இன்னும் கெட்ட வார்த்தை பேசிகிட்டே இருக்கான்.
இவரும் அடுத்தது பேசிக்கிட்டே இருக்காருங்கிறதுக்காக நான் அந்த பையனுக்கு டைம் அவுட் கொடுத்துட்டேன். அந்த பையன் கொஞ்ச நேரத்துக்கு மெசேஜ் பண்ணலை. உடனே இவரும் கிளம்பிட்டார் போல். அந்த பையன் கிளம்பிட்டானதுக்கப்புறம் இவரும் கிளம்பிட்டார் போல். நான் மேலே வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸுங்களாம் என்கிட்ட இருந்துட்டு அக்கா ஃபீல் பண்ணாதீங்க, அழுகாதீங்கிற மாதிரி இருந்தாங்க. அந்த அழுகாச்சி வீடியோ தான் நீங்கள் பார்த்தது. அந்த வீடியோவில் தான், அதாவது நான் சுருக்கமாக சொல்லியிருப்பேன், ஒருத்தர் வந்து இந்த மாதிரி கடையை தூக்குறேன்னு சொல்கிறாரு, சேனலை தூக்குறேன்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஒரு 3 வார்த்தை சொன்னது மட்டும் அந்த ஷார்ட்டில் பதிவாகி தான் அந்த ஷார்ட்ஸ் உங்கள் எல்லாருக்கும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கக்கா, விடுங்க, அப்படியெல்லாம் யாரும் செய்ய முடியாது, நீங்கள் விடுங்கனாங்க. இருந்தாலும் என் மனசில் ஒரு பயம், ஐயோ சேனல் போயிருமா அப்படிங்கிற மாதிரி. அவ்வளோதான். எங்கள் அம்மா எங்கள் வீட்டுக்காரெல்லாம் வந்து விடு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம்னு அழுகிறியா, நம்ம ஒரு விஷயத்தை கடந்து வரணும்னா பல பிரச்சனைகளை சந்திச்சு தான் ஆகணும், விடுங்கிற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் நைட்டு அழுதுட்டு படுத்து தூங்கிட்டேன். அடுத்த நாள் காலையில் எனக்கே ஒரு மனதைரியம், ஓகே அவர் என்ன சேனலை தூக்குறேங்கிறாரா, தூக்கிட்டு போகிறாரு, போனால் போயிட்டு போகுது, விடு. எனக்கு வந்து இன்னும் இந்த சேனல்லேருந்தெல்லாம் அமௌண்ட்டெல்லாம் எதுவும் வரல. சேனலை தூக்குறேங்கிறாரா, ஓகே தூக்கிட்டு போட்டோம், இனிமேல் சேனலே நீ ஓப்பன் பண்ண முடியாதுன்னு அவர் என்ன சொன்னார். ஓகே பண்ண முன்னாடி போகுது. நான் ஒன்று இத்தனை நாளாக நான் யூடியூப்பில் சம்பாதிக்கல. இப்போ ரீசெண்டாக ஒரு பொங்கல் டைமில் இருந்து தான் நான் யூடியூப்புக்குள்ளே வந்தேன், யூடியூப்பை பார்த்தேன், பேசினேன், எல்லாம் பண்ணேன். இதில் நிறைய நமக்கு நண்பர்கள்லாம் கிடைச்சாங்க. ஸோ எனக்கு வந்துட்டு அவங்க அப்படி பண்ணாங்க, நான் உன் சேனலை க்ளோஸ் பண்ணுறேங்கப்போ அந்த நாள் ஒரு வழி, கஷ்டப்பட்டு ஒன்றை கொண்டுட்டு வந்திருக்கோம், திடீர்னு அது ஸ்டாப் ஆக போகுதுங்கிறப்போ ஒரு மாதிரி இருந்துச்சு. அடுத்த நாள் நான் வந்து ஓகே என்ன நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும், அவர் சேனலை க்ளோஸ் பண்ணுறாருன்னா ஓகே பண்ணிட்டு போகிறாரு, அது அவருடைய விருப்பம், அவங்களால முடிஞ்சால் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். அப்புறம் இன்ஸ்டாவில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணாங்க, அப்படியெல்லாம் சேனல் பண்ண முடியாது, உங்கள் மேலே ரிப்போர்ட் பண்ணுறதுனா நீங்கள் எதாவது தப்பு பண்ணியிருக்கணும், நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க, எதாவது பேட் பேசுனீங்களா, இல்லை உங்கள் ட்ரெஸ் சென்ஸ் எதாவது சரியில்லையா, ஃபீல் பண்ணாதீங்க விடுங்கிற மாதிரி அவங்க சொன்னாங்க. நான் சரி ஓகே எது நடந்தாலும் ஓகேங்கிற மாதிரி விட்டுட்டேன். அடுத்த நாளும் அவர் லைவுக்கு வராரு. அடுத்த நாள் லைவ்லேயும் நாங்கள் எல்லாம் நைட்டு பேசிகிட்டு இருக்கோம், அவர் வராரு. இந்த மாதிரி நாங்கள் லைவில் சொல்லிகிட்டு இருக்கோம், நேற்று என்ன பிரச்சனை, ஏன் அழுதிங்கன்னு இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. நான் சொல்கிறேன். உடனே அவர் வந்துட்டு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலான்னு தான் வந்தேன், ஆனால் நீ வந்துட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறேன். நான் அப்போ கூட கேட்குறேன், நான் என்ன ஓவராக பேசினேன், நம்ம என்ன நடந்துச்சோ நான் அதை தான் லைவில் சொல்லிகிட்டு இருக்கேன் பிரதர், ஒரு நிமிஷம். அப்போ வேறு எனக்கு கஸ்டமர் வந்து பானிபூரி வாங்க வந்துட்டு இருக்காங்க. பிரதர் ஒரு நிமிஷம் இருங்க பிரதர், நான் பானிபூரி போட்டுட்ருக்கேன் வரேன்னு சொன்னேன், உனக்காக நான் வெயிட் பண்ணுவேனா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சரி இன்றைக்கி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ண தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு நான் பானிபூரியை போட்டுட்டு என்ன பிரதர் நான் சொன்னேன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறதுலேயே அங்கே நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் லைவில் வந்துட்டு, ஆனால் உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, ஏன் நீங்கள் அந்த அக்காவை ரொம்ப இது பண்ணுறீங்க, அவங்க வந்து ரொம்ப ஃபேமிலியில் கஷ்டப்பட்டு யூடியூப் சேனல் நடத்திக்கிட்டு கடையை வச்சுக்கிட்டு ஒரு குழந்தைய வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் தேவையில்லாமல் பேசாதீங்கன்னா எதுக்கு அவங்க சேனலை பிளாக் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. நான் வந்து எதுவுமே பேசலை. அன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அவர் வந்ததுக்கப்புறம் நான் லைவை பார்த்துட்டு மட்டும்தான் இருந்தேன். அவங்களே ஒருத்தருக்குள்ளே பேசிக்கிட்டாங்க, நான் பேசவே இல்லை. அவர் வந்து நீ யார் வந்து எனக்குன்னு சப்போர்ட் பண்ணுற எல்லாரையும் நீங்கள் யாருடின்னு எல்லாரையும் வாடி போடின்னு பேசினார், எல்லாத்தையும் கெட்ட வார்த்தை பேசினார், ஜென்ஸ் பேசினா எல்லாரையும் கெட்ட வார்த்தை பேசினார். அதுக்கப்புறம் நான் ஓகே அவரால் என்ன முடியுதோ அவர் செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அன்றைக்கும் அதே மாதிரி வண்டியை தள்ளிட்டு வந்துட்டு நாங்கள் நைட்டு வீட்டுக்கும் வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் அவர் போயிட்டார், லைவை விட்டு அவர் போயிட்டார். போனதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி அவர் லைவில் என்ன பண்ணார்னா, எனக்கு குழந்தை இருக்குதுன்னு சொன்னாங்கல்ல, அந்த இடைப்பட்ட கேப்பில் அந்த அக்கா ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கடையை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க, ஒரு குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லவும் உடனே அவர் பாப்பாவை பிடிச்சிக்கிட்டாரு. குழந்தைய வச்சுருக்காளா, அப்போ அதாவது தேங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி, கெட்ட வார்த்தை என்னை அப்படி சொல்லி, என் குழந்தைய அந்த மாதிரி தான், என்னை வந்து அதாவது நான் அதை சொல்ல விருப்பலை, என்னை வந்து ஒரு தவறான பொம்பளைன்னு சொல்லி, நான் பெற்ற என் பிள்ளையும் அப்படி தான் இருக்குன்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காரு. நான் வந்துட்டு என் மனசில் ஒரு கஷ்டம் இருக்குது, என் பிள்ளைய இப்படி சொல்கிறாங்களேன்ட்டு. ஆனால் என் பிள்ளை கடவுள் கொடுத்த ஒரு குழந்தை, அவளை பற்றி பேசுகிறவங்களுக்கு அவங்க கடவுள் பார்த்துக்குவாங்க, நம்ம எதுவும் பேச வேண்டாம். ஒரு பிஞ்சு குழந்தைய அவர் பேசுகிறாருன்னா அது அதோட பொறுப்பை அவர் ஏற்றுக்கிட்டோம், நம்ம எதுவும் இதில் பேச வேணாம். ஆனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களாம் அக்கா என்னங்க இப்படி பேசுகிறாங்க, பாப்பாவை பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் வீட்டுக்கு வந்து லைவில் சொன்னேன், விட்டுருங்க, அவர் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகிறாரு, நீங்கள் விட்டுருங்க, அவர் பாப்பாவே சொன்னாலும் பரவாயில்ல விட்டுருங்கிற மாதிரி சொன்னேன். அவர் நாங்கள் பேசுறதெல்லாம் லைவில் கவனிச்சுட்டு தான் இருந்திருக்காரு போல். மறுபடியும் வந்து என்னடி என்னை பற்றி தான் எல்லோரும் பேசிகிட்டு இருக்கீங்க, உன் பிள்ளைய நான் வெட்டுவேன் குத்துவேன்
கழுத்தை நெருப்பேன், கழுத்தை அறுத்து போட்டுருவேன், வந்து கிழிச்சு போட்டுருவேன், உன்னை உன் பிள்ளை துடிக்க சாவா, உன் பிள்ளை சாவறதை பார்த்து நீ வேதனைப்படுவ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அவர் அந்த லைவில் பேசினார். ஓகே, அவருக்கு என்ன தோணுதோ எல்லாம் பேசிட்டுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டு அதோட அந்த லைவையும் நான் கட் பண்ணேன். அந்த பொண்ணுக்கிட்டலாம் சொல்லி கண்ணு நான் கிளம்புறேன் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே ஓகேன்னு சொல்லி விட்டுட்டோம். 3ஆம் நாள் அவர் லைவில் வந்தார்னா எல்லோரும் பேசலாங்கிற மாதிரியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருந்தாங்க. ஆனால் அவர் 3ஆம் நாள் வரல, 4ஆம் நாளும் வரல. 5ஆம் நாள் மறுபடியும் நைட்டில் வந்தார். நைட்டு 12 மணிக்கு லைவில் வந்தார். நானும் என்னோடய பிரதர் கார்த்திங்கிற ஒரு தம்பி பேசிகிட்டு இருந்தோம். வந்துட்டு மறுபடியும் அதே ஸ்டார்டிங்கே பாப்பாவை பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பேசலை, ஸ்டார்டிங்கே உன் பிள்ளை என்னடி பண்ணுறா, அவள் அங்கே போயிட்டாளா இங்கே போயிட்டாளா, நீயே ஒரு உன்ன மாதிரி தாண்டி உன் பிள்ளை இருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பாப்பாவை சொல்லிகிட்டு இருந்தார். உடனே அவன் கார்த்தி இருந்துட்டு எதுக்கடா எங்கள் அக்காவை இப்படி பேசுகிறேன், எங்கள் அக்கா பிள்ளை இப்படி பேசுகிறேன்னு அவன் கார்த்தி பேசிகிட்டு இருந்தான். உடனே இவரும் பேசினாரு. அவங்க 2 பேரும் மறுபடியும் பிரச்சனை வர மாதிரி இருந்துச்சு. வேண்டாம், இந்த பிரச்சனை இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு லைவை நான் கட் பண்ணிட்டேன் அன்னையோட. சரி, அதுக்கப்புறம் அவர் வரல. இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது, இப்போ எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்கு. உன்னானு நான் என்ன சொல்லிக்க வரேன்னா, நாள் அவர் பேசுனதில் எந்த தப்பும் கிடையாது. அதாவது இங்கே என்ன நடக்குது, கடை எப்படி, அது என்ன கடை, கடையில் என்ன இருக்குது, நான் என்ன வேலை செஞ்சேன், எங்கள் வீட்டுக்கார் என்ன வேலை செஞ்சுருக்காருங்கிறது எதுவுமே அவருக்கு தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு ஆம்பளை வேலை செஞ்சு தள்ளிட்டு இருக்காரு, ஒரு பொம்பளை லைவை உட்காந்து பார்த்துக்கிட்டு அவருக்கு வேலை வச்சுட்ருக்கிறாப்பாரு அப்படிங்கிறது மட்டும்தான் அவர் மைண்டில் ஓடி அவர் என்னை திட்டினார். அதனால தான் நான் அவரை கோவப்படலை. நான் அந்த லைவில் கூட அவர்கிட்ட சொல்கிறேன், பிரதர் நீங்கள் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்க, இப்போ கூட நீங்கள் எங்கள் வீட்டுக்கார மேலே ரொம்ப அக்கறை வச்சு சொல்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த லைவில் நான் சொல்லியிருந்தேன். ஆனால் 2ஆவது நாள் நான் பிரதர்னு சொன்னப்போ அவர் என்னை கெட்ட வார்த்தையில் பேசினார். நீ யாருடி அப்படின்னு சொல்லி என்னை ஒரு கெட்ட வார்த்தையில் பேசி, நீ உனக்கு நான் அண்ணனா மூடிட்டு போடிங்கிற மாதிரி பேசினார். அப்பயும் நான் பொறுமையாக தான் இருந்தேன். இதில் நான் என்ன சொல்கிறேன்னா, லைவில் வந்துட்டு நமக்கு ஒரு 10 நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க இருந்தால் 100 பேர் நமக்கு வேண்டாங்கிறவங்க தான் வருவாங்க. நான் அதுக்கப்புறம் லைவ் வேண்டாம், இனிமேல் நான் லைவ் போடலைங்கிற மாதிரி தான் இருந்தேன். அதுக்கப்புறம் நம்மளோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யாரோ ஒருத்தர் சொன்னாங்கிறதுக்காக நீங்கள் லைவுக்கு வர மாட்டேங்கிறீங்க, நாங்கள் இத்தனை பேர் உங்களை லைவுக்கு கூப்பிட்றோம் அப்படின்னு அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நான் மறுபடியும் இந்த லைவுக்கே வந்தேன். எங்கள் அம்மாலாம் கூட சொன்னாங்க, வேண்டாம் விட்டுருக்கண்ணு, பிரச்சனை வேண்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. எங்கள் வீட்டுக்கார் வந்துட்டு நீ பண்ணு, உன்னால் என்ன முடியும் நீ பாரு, நீ செய்யி, எதுனாலும் நம்ம பார்த்துக்கலாங்கிற மாதிரி அவர் சொன்னார். எங்கள் அம்மா வந்துட்டு வேணாங்கன்னு, பிரச்சனை வேண்டாம், லைவே வேண்டாம், நீ விட்டுரு, யூடியூப்பே வேண்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. அப்போ ஓகே இதில் எதுவும் பிரச்சனை வராது, பார்த்துக்கலாம். அதாவது இப்போவுமே நம்ம லைவ் வீடியோ போடுறப்ப பல பேட் கமெண்ட் வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அதில் ஒரு 10 நண்பர்கள் நமக்காக இருக்காங்க. அந்த 10 நல்ல உள்ளங்களுக்காக தான் நான் லைவுக்கு வந்துட்டுருக்கேன். அவங்களோட சேர்ந்து இப்போ நமக்கு நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்காங்க. அம்மாவா, அப்பாவா, அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சியா, நிறைய பேர் நம்ம அதாவது நம்மளுடைய சேனலில் வந்து பேசி நம்மக்கிட்ட ரொம்ப அக்கா நீங்கள் பேசுகிறது அப்படி இருக்குது இப்போ இருக்குது, நல்லா பேசுகிறீங்க, ஃப்ரெண்ட்லியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால் நான் அந்த எனக்காக பேசி சப்போர்ட் பண்ணுற அந்த உறவுகளை மட்டும்தான் நான் பார்க்குறேன். எனக்கு பேட் கமெண்ட் பண்ணுறவங்க அவங்க பண்ணிகிட்டே இருக்கட்டும், நான் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன், நான் அதை கண்டுக்கவும் மாட்டேன். நம்ம உண்டு நம்ம வழி உண்டுன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். நடப்பது எதாக இருந்தாலும் லைவ்லே நம்மளோட நிஜ வாழ்க்கையில் கூட பல நல்லது நடந்தாலும் பல கெட்டது நடந்துட்டு தான் இருக்குது. நம்மளை முன்னாடி விட்டு பின்னாடி எவ்வளோ பேர் பேசுகிறாங்க. அதுக்கு நம்ம வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழாமையே இருக்கிறோம். அது எப்படியோ நான் அந்த மாதிரி தான் யூடியூப்பையும் நினச்சிட்ருக்கேன். யூடியூப்பு ஒரு உலகம். இதில் 10 பேர் என்னை நல்லா பேசுனாங்கன்னா 10 பேர் என்னை தப்பாக தான் பேசுவாங்க. தப்பாக பேசுகிறவங்கள எடுத்துக்கிட்டு நல்லா பேசுகிறவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக நான் கட் பண்ண விரும்பலை. ஸோ அதனால் நான் வந்துட்டு அவங்களுக்காக நான் லைவ் போட்டுட்டு தான் இருப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுவேன், எல்லாமே பண்ணுவேன். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஏதாவது என்கிட்ட சொல்லணும், வேறு ஏதாவது என்கிட்ட கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்காக நான் என்ன நீங்கள் கேள்வி கேட்குறீங்களோ அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். கூடி சீக்கிரம் என்கிட்ட நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருக்கீங்க. அதை வந்து எங்கள் வீட்டுக்காரை வச்சு நான் அந்த கொஷின் ஆன்சர் போடணுன்னு நான் போடாமல் இருக்கேன். கூடி சீக்கிரம் எங்கள் வீட்டுக்காரை வச்சு அந்த கொஷின் ஆன்சர் போடுறேன். நிறைய பேர் என் வீட்டை சுற்றி காட்ட சொல்லியிருக்கீங்க, அதையும் கூடி சீக்கிரம் சுற்றி காட்டுறேன். நிறைய பேர் என்னோடய கல்யாண ஆல்பத்தை கேட்டிருக்கீங்க, அதுவும் நான் கூடி சீக்கிரம் போடுறேன். ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்து போடுறேன். ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்குது. நான் காலையில் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன், மதியம் வந்துட்டு கடைக்கு வேலை செய்கிறேன். கடையிலேருந்து நாங்கள் நைட்டு வீட்டுக்கு வரதுக்கே 1 மணி 2 மணி ஆகுது. வந்துட்டு படுத்துங்கன்னா காலையில் மறுபடியும் 6:30 7 மணிக்கெலாம் எந்திரிச்சிட்றேன். இடைப்பட்ட நேரத்தில் அர்ஜென்ட் ப்ளவுஸ்னால் ப்ளவுஸ் தைக்கிறேன்.
saree ஃப்ரீ ஃபில்டிங் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எனக்கு அடுத்தடுத்து ஒர்க் இருக்குது. ஃப்ரீயாக இருக்க டைமில் மட்டும்தான் நான் வீடியோ போடுறேன், எல்லாமே பண்ணுறேன். தொடர்ந்து நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுனால என்றுமே உங்களுக்காக நான் இருப்பேன். பாய், நன்றி. நான் எதாவது தவறாக பேசியிருந்தேன், எல்லோரும் மன்னிச்சிருங்க. நன்றி, வணக்கம், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.